அவர்கள் சேரா இடம் சேர்ந்து சிக்கலில் மாட்டிக்கொண்டார்கள். பாமகவை அடித்து நொறுக்கி 3 சீட்டுக்கு டாக்டர் ராமதாஸை தள்ளி. தேமுதிகவை பொறுத்தவரையில் 14 மக்களவை வேட்பாளரில் ஒருவர் கூட வன்னியரை போடவில்லை. இப்பொழுதும் என்ன நடக்கிறது? வேலுமணி கொங்கு மண்டலத்திற்காக தேமுதிக வேண்டும் என்கிறார். தேமுதிக திமுகவுக்கு கூடுதல் பலமாக தேவை. எடப்பாடி பழனிசாமியோ பாமகவுக்கு உள்ள முக்கியத்துவத்தை தான் என்றும் நான் கொடுப்பேன். அதாவது பிரேமலதா வேண்டாம்னு நினைக்கிறேன். தேமுதிகவிட பாமக தான் முக்கியத்துவம் முடிவெடுக்கிறார். திருமாவளவனை கூட்டணிக்குள்ள வச்சுக்கிட்டு அதிக வன்னியர் கேண்டிடேட்டுங்கிறது ஸ்டாலினுக்கு. சீமானை எதிர்ப்பது ஸ்டாலினுக்கு லாபம். நான் உண்மையை சொல்றேன். போலரைசேஷன் தான் வரும். சர்வே பார்ட்டிகளே, போலரைசேஷன் தான் வரும். உங்கள் சர்வேகள் குப்பை கூடையில் தூக்கி வீசப்படும். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் ரவீந்தர் துரைசாமி அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் குட்டி கணான். பிரேமலதா இரு திராவிட கட்சிகளுக்கும் சாதுரியமா சாணக்கியத்தனமாக டேக்கா கொடுக்குறாங்க. எதை பார்க்குறீங்க நீங்க? சத்திரியனாக இருந்தது போதும் சாணக்கியனாக இருப்போம் என்று சொன்னாரா இல்லையா? ஆமாம். அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அனுபவங்கள் படிப்பினை. ரவுண்டில் அவங்க 2011 கூட்டணி போனதில் ஜெயலலிதா ஆளுங்கட்சி, ஜெயலலிதாவால் விஜயகாந்த் எதிர்கட்சி, விஜயகாந்த் செல்வாக்கால் ஜெயலலிதா ஆளுங்கட்சி. உண்மைதானே? உண்மைதான் சார். அவங்க அதே மாதிரி கலைஞர் செல்வாக்கால் எதிர்கட்சி, விஜயகாந்த் செல்வாக்கால் கலைஞர் ஆளுங்கட்சி என்று ஒரு முடிவு எடுத்திருக்கணும். அந்த முடிவை எடுக்காததின் விளைவு 14 தோல்வி, 16 தோல்வி, 19 தோல்வி, 21 தோல்வி, 24 தோல்வி, தொடர் தோல்விகள். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஜெயலலிதாவுக்கு ஒரு ஆளுமை இருந்தது, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்தது. ஜெயலலிதா சொன்னால் அந்த ஓட்டர்ஸ் ஓட்டம் போடுவான். 2019 தேமுதிக தோல்வி, 2024 தேமுதிக தோல்வி. ஸோ அவர்கள் சேரா இடம் சேர்ந்து சிக்கலில் மாட்டிக்கொண்டார்கள். 2011 அவர்கள் சாதனை பாமகவை அடித்து நொறுக்கி 3 சீட்டுக்கு டாக்டர் ராமதாஸை தள்ளியது. அது சாதனை. ஆனால் 2014 அவர்களின் வேதனை பாமக இடம்பெற்ற கூட்டணியிலே இடம்பெற்று பாமக ஒரு விழுக்காடு அன்புமணி தன் செல்வாக்கால் வெற்றியை பெற்று ராமதாஸ் பிளஸ் அன்புமணி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணியின் விளைவாக அந்த பூஸ்ட்டு மாற்றம் முன்னேற்றத்துக்கு முன்னாடி வந்துட்டு தனித்து போட்டியின் விளைவாக அன்புமணிக்கு அந்த பூஸ்ட்டு வந்துடுச்சு. ஆனால் தேமுதிகவை பொறுத்தவரையில் 14 மக்களவை வேட்பாளரில் ஒருவர் கூட வன்னியரை போடவில்லை. பாமக வன்னியர் சங்கத்தினர் பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா? டாக்டர் ராமதாஸ் நோட்டாவுக்கு ஓட்டு போட்டேன்னு பெருமையாக சொன்னாரா இல்லையா? பாஜக மோடியை மக்கள் மத்தியில் முன்னிறுத்தியவர், என்றும் அவர் மீது மதிப்பு மரியாதை உண்டு. எமர்ஜென்சியை எதிர்த்தவர். சர்வாதிகாரி படத்திற்கு விமர்சனம் எழுதினார். எமர்ஜென்சியில் படத்தில் சர்வாதிகாரத்தை எதிர்த்தால் நேரில் எதிர்க்க வேண்டும் என்ற கட்டாயமில்லை என்றெல்லாம் சொன்ன ஒரு எமர்ஜென்சி எதிர்த்த ஒரு பெரிய ஒரு பத்திரிகையாளர். மோடியை பிரதமர் என்று முதல் சொன்னது, அதை இந்தியா ஃபுல்லாக அதை முன்னிறுத்தி அதை செயல்படுத்தி காட்டினது சத்திரியன் குருமூர்த்தி. ஆனால் அதே என்ன கூறினார்? இரட்டையிலே நிற்கும் இடத்திலெல்லாம் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடலாம். அதாவது முரசும் இரட்டையிலையும் நின்றால் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடலாம். தாமரை நிற்கும் இடத்தில் மட்டும் பாஜகவுக்கு போட்டு போடுங்கள். அல்லாவிட்டால் ஜெயலலிதாவுக்கு வரக்கூடிய எம்பி மோடி பிரதமர் என்பதற்கு பயன்படும். என்ன ஒரு ஏமாற்று வேலை! தேமுதிகவுக்கு எதிராக பாஜக ஓட்டு தேமுதிகவுக்கு வரவில்லை. பாஜகவால் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் பாதிப்பு. பாமக ஓட்டு தேமுதிகவுக்கு வரவில்லை. பாமகவால்
பறையர் சமூக வாக்குகள் பாதிப்பு. அதிமுக வாக்குகள் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது வந்தது. ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு ஈர்ப்பு சக்தியற்ற ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி அல்ல அற்ற எடப்பாடி பழனிசாமியால் வரவில்லை. இதுதானே தேமுதிகவின் நிலைமை. இப்பொழுதும் என்ன நடக்கிறது? வேலுமணி கொங்கு மண்டலத்திற்காக தேமுதிக வேண்டும் என்கிறார். வேலுமணி வேண்டும் என்கிறார். தென் மாவட்ட அதிமுகவினர் வேண்டும் என்கிறார். எடப்பாடி பழனிசாமியோ பாமகவுக்கு உள்ள முக்கியத்துவத்தை தான் என்றும் நான் கொடுப்பேன். நான் எடப்பாடியில் ஜெயிக்க வேண்டும். அதற்கு வன்னியர்களின் ஆதரவு வேண்டும். எனக்கு எதிராக 10.5 நிறைவேற்றாவில்லை எடப்பாடி. திருச்சியில் ஒன்றை பேசுகிறார், கடலூரில் ஒன்றை பேசுகிறார் என்று களம் கண்டு விட்டார் என்றால் கணேசன் வன்னியர் எழுச்சியில் எடப்பாடி 3வது தள்ளியது போல் அன்புமணி ராமதாஸோ சௌமியா அன்புமணியோ தள்ள நேரிடும். ஸோ அவர்களுக்கு தேவை பாமக தான். பாமகவிலும் பெரியவர் தேவையில்லை. பெரியவரால் எடப்பாடியில் வேட்பாளர் நிறுத்த முடியாது. அன்புமணியால், டாக்டர் அன்புமணியால் அவர் நிற்க முடியும், சௌமியா அன்புமணியை நிறுத்த முடியும். சௌமியா அன்புமணி ஸ்டார் கேண்டிடேட், அன்புமணி லீடர் கேண்டிடேட். ஸ்டார் கேண்டிடேட், லீடர் கேண்டிடேட் என்று 2 கேண்டிடேட் இருக்கிறாங்க. காந்தி அந்த தகுதியை பெறுவார்களா, ஏற்றுக்கொள்வார்களா? ஸோ அவர் ராமதாஸ் நிற்பாரா? நிற்க மாட்டார். வயது என்ன? ஸோ என்ன முடிவெடுக்கிறார்? தெளிவாக, அதாவது பிரேமலதா வேண்டாம்னு நினைக்கிறார். தேமுதிகவிட பாமக தான் முக்கியத்துவம் எடுக்கிறார். இதைத்தான் 2021 எடுத்தார். 24லும் பாமக பாஜக முடிவானதுனால தான் தேமுதிக பக்கம் வந்தார். இப்ப தேமுதிக மிக நுட்பமாக சாணக்கியனாக, சத்திரியனா சாணக்கியனா என்று முடிவெடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க எடப்பாடி அவர்கள் தேமுதிகவை விரும்பவில்லை. ஆனால் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தேமுதிக வரும்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி சார்? பாமகவிற்கணையான இடங்களை கொடுத்து எடுக்கப் போகிறேன் என்று மாவட்ட செயலாளர்களை ஏமாற்றுகிறார். ஆனால் இப்போ ரொம்ப டஃப்பாக இருக்கு. அப்படியே இருக்கிறப்ப பல தொகுதிகள் 1000, 2000, 500, ஏன் 100 ஓட்டு கூட வித்தியாசம் ஏற்படும். அப்படி இருக்க தேமுதிகக்கு அதிமுக தேவைப்படுறதில்லை. தேமுதிகவின் தேர் என்னன்னா, கடைசியாக பாமக 2ஆக உடைந்து விட்டது. தேமுதிக கடைசியாக எமர்ஜ் ஆகி இருக்கிறது. அன்புமணி தலைமையில் உள்ள பாமக தான் பெரிய பாமகன்னு எடப்பாடி ஒத்துக்கிட்டார். அதில் எனக்கு 2ஆம் கட்ட கருத்திற்கு இடமில்லை. ஆனால் யதார்த்த சூழ்நிலை ஐயாவின் பேரவலிமம் முடிந்து போய்விட்டது. ஒரு கட்டத்தில் ஐயாவுக்காக திருமாவளவனையும் கிருஷ்ணசாமியும் கலைஞர் தூக்கி போட்டார். இன்னைக்கு திருமாவளவன் தான் முக்கியம்னு ஸ்டாலின் ஒரு முடிவை எடுத்துட்டார். ப்ரோ ஒன்னியர் பண்ணி திருமாவளவன் வச்சே சமாளிச்சுட்டு போயிடலாம். பாமக திருமாவளவன் என்றால் பொருந்தா கூட்டணி ஆகிவிடும் என்ற எண்ண ஓட்டம் ஸ்டாலின் அவர்களுக்கு 2011 மையமாக வைத்து தெளிவாக உருவாகிவிட்டது. ஸோ ஐயாவின் அலையன்ஸ் அரசியலில் ஐயாவின் டிமாண்ட் ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்தது. ஐயா ஐயா என்று புரட்சித் தலைவியும் முத்தமிழறிஞரும் காலில் விழாத குறையாக அவரை கெஞ்சினார்கள். அடுத்து ப்ரோ வன்னியர் பண்ணிக்கொள்ளலாம். நிறைய வன்னியர் கேண்டிடேட்டுகளை போட்டு அதை பார்த்து கொள்ளலாம். துரைமுருகன் மகன் மாவட்ட செயலாளர், அன்னியூர் சிவா விக்கிரவாண்டியில் கேண்டிடேட், இப்படி நம்ம ப்ரோ வன்னியர் நிறைய பண்ணிக்கலாம். ஜெயலலிதா 8 வன்னியர்களை எம்பி டிக்கெட் கொடுத்தாங்க. ஜெயலலிதா 45 தாடிமா ராசு பன்னூட் ராமச்சந்திரன் உட்பட 45 வன்னியர்களை ஜெயலலிதா அம்மையார் எம்எல்ஏ டிக்கெட் கொடுத்தாங்க. வரலாற்றிலே காமராஜ் 2 வன்னியருக்கு தான் எம்எல்ஏ டிக்கெட் கொடுத்தார். வரலாறு. என் சமூகத்தைச் சேர்ந்தவர், என் சமூகத்துக்கு பெரிய பெருமையை ஏற்படுத்தி தந்தவர். என்றாலும் ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் அவர் 2 வன்னியருக்கு தான் டிக்கெட் கொடுத்தார் என்பதும் வரலாறு. 45 வன்னியர்களுக்கு டிக்கெட் கொடுத்தார் ஜெயலலிதா அம்மையார். ராமதாஸுக்கு எதிராகவும் வன்னியருக்கு ஆதரவாகவும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார். அதே நிலைப்பாட்டில் சற்று மாற்றி நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் பண்ணாமல் திருமாவளவனை கூட்டணிக்குள்ளே வச்சுக்கிட்டு அதிக வன்னியர் கேண்டிடேட்டுங்கிறது ஸ்டாலினுக்கு வியூகம். அப்போனா எப்படி ராமதாஸ் முன்ன நீங்கள் சொன்னீங்களே திமுகவும் அதிமுக அவர்கிட்ட சரண்டர் அடைஞ்சாங்கன்ட்டு, அதே போல் பிரேமலதா அந்த வழியை தேர்ந்தெடுக்கிறாங்களா? இப்போ
அந்த முக்கியத்துவம் பிரேமலதாவுக்கு இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு முக்கியத்துவம் பிரேமலதாவுக்கு உருவாயிற்று. அதில் எடப்பாடி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேலுமணி ஏற்றுக்கொள்கிறார். கொங்கு மண்டலத்திலிருந்து அரசியல் பண்ணக்கூடிய வேலுமணி அதை ஏற்றுக்கொள்கிறார். நீங்கள் வேலுமணிக்கும் எடப்பாடிக்குமே ஒன்றா இருக்கிறாங்க. வேலுமணி அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறாங்க என்றாலும் சில மாறுபாடுகள் இருக்குது. ஓபிஎஸ் இருக்கும்போது ஒரு இலையில் ஓபிஎஸ், ஒரு இலையில் இபிஎஸ்ன்னு பொதுத்தள கட்சியாக 50% வெள்ளாள கவுண்டர், 50% ஓ பன்னீர்செல்வம் என்று நிறைய திருமணங்கள், எண்ணற்ற திருமணங்களை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு திருமணங்களை நடத்தி வச்சு 2 பேரையும் ரெட்டை இலையில் ஒரு இலையில் நான் வெள்ளாள கவுண்டர் 2 முக்குலத்தோர் ஓபிஎஸ்ஸையும் வெள்ளாள கவுண்டர் இபிஎஸ்ஸையும் போட்டு இது 50-50 பொதுத்தள கட்சி என்று களமாடிய வேலுமணி, கோயம்புத்தூரில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றிகளை குவித்த வேலுமணி பிரேமலதா தேவையான ஒரு சக்தி என்று கருதுகிறார். ராஜேந்திர பாலாஜி கருதுகிறார். விருதுநகர் மாவட்ட செயலாளர் ராஜேந்திர பாலாஜி கருதுகிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ பாமகவின் முக்கியத்துவம் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்க முடியாது என்று எடப்பாடியிலிருந்து அரசியல் செய்யும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துல்லியமாகவும் உறுதியாகவும் இருக்கிறார். ஆனால் அதாவது தேமுதிக உருவானதே திமுக எதிர்த்து தான். இன்னும் கேட்டால் 2011க்கு அப்புறம் அவர் எதிர்க்கட்சி ஆன பிறகு விஜயகாந்தை எவ்வளவு சிறுமைப்படுத்த முடியுமோ சிறுமைப்படுத்தி அவரை ஜோக்கர் ஆக்கினது இந்த திமுக. அப்படி இருக்க பிரேமலதா இந்த முடிவு எடுப்பாங்க திமுக கூட கூட்டணி வைக்க? கலைஞர் கருணாநிதி செய்தது தவறு. விஜயகாந்துக்கு எதிராக பழி வாங்கியது தவறு, ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஐடென்டிஃபை த எனிமி என்று பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் கூறுவார். கலைஞர் தன்னுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மிகவும் புத்திசாலி. இஸ் இன்டெலெக்சுவலி சுப்பீரியர் டு கலைஞர் கருணாநிதி. மக்கள் திலகம் எம்ஜிஆர் இஸ் இன்டெலெக்சுவலி சுப்பீரியர் டு கலைஞர் கருணாநிதி. ஐ எம் காக் ஷுவர் ஆஃப் இட். ஐ கேன் அடி சோ மெனி எவிடன்சஸ். செல்வாக்கு வளையம் என்பது பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஆனால் கலைஞர் செல்வாக்கற்றவர் போலவும் எம்ஜிஆர் பெரிய செல்வாக்கானவர் போலவும் ஒரு தோற்றத்தை தமிழ் மண்ணில் விதைக்க முடிவது என்றால் எம்ஜிஆரின் புத்திசாலித்தனம். இஸ் வெரி பிரில்லியன்ட் லீடர். அவர் பல இடங்களில் கலைஞருக்கு அரசியல் சாதுரியத்தை அடித்து தகர்த்து மேலே போயிருக்கார். உண்மை. அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன், எதிரி ஜெயலலிதா தான் என்பதை ஐடென்டிஃபை பண்ணி அம்பேத்கர் பாதையில் செல்லாமல் விஜயகாந்தை எதிரியாக கலைஞர் நினைத்ததனால்தான் 2011ஆம் ஆண்டு அவர் தோல்வியை தழுவினார். நீங்கள் விஜயகாந்தை சரியாக டீல் பண்ணியிருப்பீர்கள் என்றால், விஜயகாந்த் தனித்து நின்றால் கலைஞரே சிஎம் ஆயிருப்பார் 2011. எஸ், கலைஞருக்கு அந்த புத்திசாலித்தனம் எம்ஜிஆரின் புத்திசாலித்தனம் இல்லை. ஜானகி அணி களத்தில் ஜெயலலிதா அணியுடன் சேர விடாமல் செய்திருப்பார் என்றால் ஜெயலலிதா 20-25 விழுக்காடு தாண்டி இருக்க மாட்டார். ரெட்டைலை 35 விழுக்காடு என்று பெரிய உயரத்திற்கு போயிருக்க மாட்டார். கலைஞருக்கு அந்த புத்திசாலித்தனம் இல்லை. காமராஜ் எதிர்ப்பு வாக்குகளை வாங்கி வைத்துக் கொண்டு காமராஜ் எதிர்ப்பு நாடாளுமன்ற தேர்தலா நாடாளுமன்ற தேர்தலா என்று 69இல் கேட்டார் கலைஞர். அது அவருக்கு அன்றைய தினம் லாபம் இருந்தது. ஆதித்தனார் போன்ற காமராஜுக்கு அடுத்தபடியாக பவர்ஃபுல்லான நாடகங்கள் எல்லாம் கலைஞருக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க. நானும் கலைஞரும் நெஹ்ருவும் காமராஜ் மாதிரியெல்லாம் ஆதித்தனார் பேசிக்கிட்டு இருந்தார். அந்த சூழ்நிலையில் அந்த காமராஜ் எதிர்ப்பு வாக்குகளை 1971இல் வாங்கி வைத்து கொண்டு அவர்கள் எம்ஜிஆர் கட்சியை விட்டு பிரிந்ததும் பதற்றத்திலும் பேலன்ஸ் இழந்து நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வர வேண்டும் என்று சொன்னது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர். எப்படி கலைஞர் பல தவறுகளை செய்வார். ஆனால் மு.க. ஸ்டாலின் அப்படி எந்த தவறையும் இதுவரை அரசியல் அரங்கத்தில் செய்யவில்லை. ராமதாஸை கண்டு அஞ்சி கலைஞர் அரசியல் செய்வார். ஆனால் ராமதாஸ்க்கு இடத்தில் ஜெயலலிதாவின் வீகத்தை எடுத்து திருமாவளவனை சேர்த்து 20 எம்பிக்களுக்கு மேல் பெற்று கலைஞரை மிஞ்சி நிற்கிறார் மு.க. ஸ்டாலின். கலைஞர் வேறு, மு.க. ஸ்டாலின் வேறு. ஸோ மு.க. ஸ்டாலின் நுணுக்கமாக பதற்றப்படாமல் தெளிவாக நிதானமாக காய்களை நகர்த்துகிறார். இது என் அனுபவத்தில் சொல்கிறேன். இதே தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் களத்திற்கு வரும்போது கடுமையாக நான் விமர்சித்தவன் தான்.
அது நான் மறுக்கவில்லை. வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்த்தால் எங்கள் அண்ணன் ரஜினிகாந்துக்காக நான் மு.க. ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்தது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். நீங்கள் ஜெயலலிதாவை திட்டுறோம்னு சொல்லி பிராமண சமுதாயத்தையே கலைஞர் திட்டுவார். ஆனால் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் எத்தனை பிராமணர்களை மதிக்கிறாரு, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ இந்துக்களை கலைஞர் புண்படுத்தும் விதமாக பேசுவார். பிள்ளையார் வடிவில் பப்பாளி பழம் இருந்தால் உங்கள் பிள்ளையார் 5 நாள் அழுகாமல் இருப்பாரான்னு கேட்பார். நெத்தியில் பொட்டு வச்சுட்டு இருந்தால் என்ன ரத்தம் பாரு, ராம எங்கே இன்ஜினியர் படித்தான்னு கேட்பார். ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்துக்களின் உணர்வை மதிக்கிறார், பிராமணர்களின் உணர்வை மதிக்கிறார். ஸோ அவர் தேமுதிகவின் பலத்தை, அதனுடைய சமூக ரீதியான அதனுடைய தேவையை கண்டிப்பாக மதித்து தான் களமாடுவார் என்று நான் கருதுகிறேன். அதாவது அதில் ஒரு சீட் நம்பர் இருக்கும், அது மட்டும்தான் கண்டிஷன் அப்ளை. எப்படி கருணாநிதி எப்படி ராமதாஸை பார்த்து அஞ்சினாரோ அதே போல் ஸ்டாலின் அவர்கள் பிரேமலதாவை பார்த்து அஞ்சுகிறாரா? பிரேமலதா அதிமுக கூட்டணியோடு சேர்ந்து விட்டால் நாம் தோற்றுவிடும் என்று அஞ்சுகிறாரா? இல்லை. அப்படி என்றால் விஜயகாந்தை பற்றி பார்த்து கலைஞர் அஞ்சினார். பழம் நழுவி பாலில் விழுந்தது என்று 2011 கிடைத்த வெற்றிக்கு பிறகு 16 விஜயகாந்த் வெற்றிக்கு மூப்பனார் மாதிரி ஒரு பெரிய அந்தஸ்தில் அஞ்சினார் என்பது உண்மை. ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சூப்பர் ஃப்ளூவஸ், அபண்டன் காஷன், கிளீன் ஸ்வீப், இதற்காக அவர் தேமுதிகவை எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கும் நோக்கமே ப்ரோ வன்னியர் பொலிட்டிக்ஸ் மு.க. ஸ்டாலின் பண்றார், ப்ரோ வன்னியர் பண்றார். என் நண்பர் சேலம் செல்வ கணபதி, துரைமுருகன், நமக்கு மாறுபட்ட கருத்து துரைமுருகன் மேலே 1000 இருந்தாலும் கன்சிஸ்டண்டாக ஒரு கட்சியில் இருந்து உறுதியாக நிற்கிறவர்கள் துரைமுருகன் பாராட்டுக்குரியவர். நாம் விமர்சனம் பண்ணுவோம், அந்த காமராஜி அண்ணா அந்த சங்கூதரையோ என்னையா அண்ணாவை விமர்சனம் பண்ணுற, விவரம் தெரியாமல் முட்டாள்தனமாக அண்ணாவே விமர்சனம் பண்ணுறியான்லாம் நான் ஓங்கி அடிச்சிருக்கிறேன் துரைமுருகன். பட் ஒரே கட்சியில் நிற்கிறாருங்கிற அந்த மெரிட்டை அவருக்கு நம்ம கொடுத்து தான் ஆகணும். துரைமுருகன் அவர் மகன் மாவட்ட செயலாளர் ஜெகத் ரட்சகன், என் நண்பர் தான் ஜெகத் ரட்சகன், வீரவன்னியர் பேரவை நடத்தினார். ராமதாஸுக்கு எதிராக அவர் அரசியல் பண்ணும்போது நாம் அவருக்கு முழு ஒரு ஆதரவையும், இன்னைக்கும் பெரிய தொழிலதிபர் தான், நம்ம கொடுத்த ஆதரவு ராமதாஸுக்கு எதிராக தான் கொடுத்தோம், அவருக்கே தெரியும். தென் கூட்டணி கட்சிகளிலும் சத்திரியன் சுதா, மயிலாடுதுறை, அந்த மயிலாடுதுறை எம்பி அவர், விஷ்ணு பிரசாத் கடலூர், இப்படி ஒரு ப்ரோ வன்னியர் அரசியலை எடுத்துக்கொண்ட ஸ்டாலின் நான் வன்னியர் கன்சால்டேஷனுக்கு காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக 3 வரையும் மதிமுக இவர்களை எல்லாம் பயன்படுத்தி அந்த அரசியலை பண்ணும்போது வட தமிழகம் விக்கிரவாண்டி தேர்தல் முடிவில் இருந்து கொஞ்சம் ஒரு 10-13% ஓட்டு குறைஞ்சாலும் நியர்லி 50% ஓட்டு வட தமிழகத்தில் வந்துடும். அதே மாதிரி மேற்கு தமிழகத்தில் செந்தில் பாலாஜி, வெள்ளாள கவுண்டர், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசர், முத்துச்சாமி, வெள்ளக்கோயில் சாமிநாதன், அமைதியான சாமிநாதன், ஒட்டஞ்சத்திரம் சக்கரபாணி, அவர் ஏதோ ஒரு இதில் கூட அவரை பற்றி எனக்கு சில விஷயங்கள் ஏதோ ஒரு செந்தாள மலராக ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. எனிவே அவர் செல்வாக்கான ஒரு தலைவர். இவர்களை வைத்துக்கொண்டு ப்ரோ வெள்ளாள கவுண்டர் பண்ணி தேமுதிகவையும் முக்கியத்துவத்தை கொடுத்தால் அங்கும் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு, சீமானை எதிர்ப்பது ஸ்டாலினுக்கு லாபம். நான் உண்மையை சொல்றேன், போலரைசேஷன் தான் வரும். சர்வே பார்ட்டிகளே போலரைசேஷன் தான் வரும். உங்கள் சர்வேகள் குப்பை கூடையில் தூக்கி வீசப்படும். தேர்தல் களம் அமைவதற்கு முன்னால் எடுக்கப்படும் அனைத்து சர்வேகளும் குப்பை கூடையில் வரலாற்றின் பக்கங்களில் 2021 தூக்கி வீசப்பட்டது போல் இப்பொழுதும் வீசப்படும். காரணம், வரப்போறது போலரைசேஷன். அந்த போலரைசேஷன்ல அருந்ததியர் மக்கள் நிற்கிறாரு மு.க. ஸ்டாலின். சீமான் பறையர் தேவேந்திர குல வேளாளர் பக்கம் நிற்கிறாரு. ஜிடி நாயுடு பேரை வச்சு நிற்கிறாரு மு.க. ஸ்டாலின். சீமான் பிரச்சனை பண்ணனால சி சுப்பிரமணியம் பேரையும் பாலத்துக்கு வச்சிருக்கிறாரு மு.க. ஸ்டாலின். ஸோ இந்த மாறுபட்ட அரசியலில், டைனமிக்ஸ் சேஞ்சான அரசியலில் தேமுதிக என்ற பிரேமலதா அம்மையாரின் பிரச்சார பலம், கேப்டன் விஜயகாந்தின் இமேஜ், திமுக என்ன வீகத்தில் செல்கிறதோ அந்த வீகத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ண பயன்படும். சூப்பர் ஃப்ளூவஸ் என்று கூட சொல்லலாம், அல்லது அபண்டன் காஷன் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். சரி, பிரேமலதா கேட்கிற தொகுதிகள் எண்ணிக்கை, எம்பி
அதை ஸ்டாலினால் கொடுக்க முடியுமா? அங்குதான் அப்படி பிரச்சனை. கொடுத்தால் திமுக கூட்டணி பிரச்சனை ஏற்படும் இல்ல? அங்குதான் பிரச்சனை. ஆனால் தேமுதிகவை முதலில் முடித்து விட்டால் மற்ற திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வேற இடமே கிடையாது. ஆனா இப்ப கூட பாராளுமன்றத்தில் திரு மோடி அவர்கள் திமுகவை பயங்கரமாக தாக்கி பேசியிருக்கார். அப்படி இருக்க தேமுதிகவை பாஜக விட்டுடுமா? அதை கூட்டணிக்கு கொண்டு வர முயற்சிக்கும் இல்லை. 2024 தேமுதிகவை பாஜக பிடிச்சா வச்சிருந்து விட்டுட்ட குட்டிக்கண்ணன், எடப்பாடி கிட்ட விட்டுட்ட குட்டிக்கண்ணன். அதிமுக கூட்டணியை வலுவாக்குனதே பாஜக. அப்படி இருக்க பிரேமலதாவை கொண்டு வந்துருன்ட்டு ஒரு நம்பிக்கை அவங்ககிட்ட இருக்குது. அண்ணாமலை பாஜகவுக்கு 50-60 சீட்டு கொடுக்க வேண்டும், இந்துத்துவாவில் தான் களமாட வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதமர் இடத்தில் வைத்திருக்கிறாரே குட்டிக்கண்ணன். மாநிலத்தில் நைனா நாகேந்திரன் தேமுதிக எங்கள் கூட்டணிக்கு வரும்னு சொல்றாரு. அது அவர் விருப்பம், அது நான் வரவேற்கிறேன். அவங்க அதைத்தான் செய்யணும். தேமுதிக பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற ஒரு கட்சி தான். ஆனால் தேமுதிகவின் டிமாண்டை நம்மளால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது என்று கோயல் முன்னாள் மாநில தலைவர் சகோதரி தமிழிசை அம்மையார் கூறியதாக தகவல்கள் வருகிறதே. ஆனால் நீங்க சொல்றீங்கன்னா எப்படி உருட்டி மிரட்டி டிடிவியை அதிமுக கூட்டணி கொண்டு, அதே போல பிரேமலதாவை அவர் விற்ற காலேஜில் திமுக எம்எல்ஏ ஏறக்குறைய 150 கோடி கொடுக்க வேண்டும், அதை உங்களுக்கு வாங்கி கொடுக்கிறேன்னு சொல்லி ஸ்டாலின் பிரேமலதாவை தன் கூட்டணிக்கு கொண்டு வர, அப்படிதான் மிரட்டி கொண்டு வர முடியுமா? இது பற்றி நான் ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை. முதலில் ஆதாரமற்ற செய்திகளை நான் யார் பற்றியும் அவதூறு பரப்புவது எனக்கு கிடையாது. அந்த பழக்கம் எந்த தலைவருக்கு எதிராகவும் நான் சொல்ல மாட்டேன். அன்னைக்கு கலைஞரை மிரட்டி தான் பணிய வச்சாங்க, 63 சீட்டு காங்கிரஸ் மிரட்டி பணிய வச்சாங்க 2011 சொல்லும்போது கூட நான் என்ன சொல்லுவோம்னா, தேமுதிக அதிமுக கூட்டணி முடிந்த பிறகு காங்கிரஸ் ஒரு 5 விழுக்காடு பலம்னாலும் அந்த கட்சி இல்லைன்னா ஃபைட்டே கொடுக்க முடியாதுங்க நிலைமையில தான் காங்கிரஸுக்கு கலைஞர் அதோட 5%க்கு வேற ஃபைட் பண்ண முடியாது, 37-10 47 ஜெயலலிதா போயிட்டாங்க. ஸோ அந்த அரசியல் ரீதியாக தான் கலைஞர் அதை கொடுத்தாருங்கிறத நான் சொல்லுவேன். அதற்கு ஆதாரமாக நான் சொல்லும்போது, அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதே ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி பல முறை மத்திய அரசுக்கு எதிராட்டே அதை விட்டு இறங்கியே வந்திருக்கிறாருங்கிறதும் என்னுடைய கருத்துக்கு நான் ஆதாரமாக முன்வைக்கிறேன். அதாவது ஜெயலலிதா கூட தேமுதிகவை எதுவும் செய்யலை. ஆனால் கலைஞர் அவர்கள் விஜயகாந்தை மிகப்பெரிய ஜோக்கராக்கினார். 2016 அந்த கட்சியை உடைத்தார். அப்படி இருக்கப்ப தேமுதிக திமுகவோட கூட்டணியில் வந்தால் நீங்க சொல்ற மாதிரி ஜெல்லாகாது இல்லை. அதாவது பாஜக அதிமுக தேமுதிக ஜெல்லாவது சொல்றீங்க, இங்கேயே அதே மாதிரி ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. சீமானின் வளர்ச்சியை கருத்து கணிப்பு புள்ளிகள், போலி கருத்து கணிப்பு மோசடி பேர்வழிகள் களத்தில் சீமான் சாதிச்சிருக்கிறார் என்பதை மறுத்துவிட்டு கள நிலவரத்தை மறைப்பதற்கு பல போலி மோசடி கருத்து கணிப்பு புள்ளிகள் மறைக்கிறார்கள். அதேபோல் நீங்களும் களம் மாறிவிட்டது, காட்சிகள் மாறிவிட்டது என்பதை மறுத்து, ஜெயலலிதா அல்ல எடப்பாடி பழனிசாமி என்பதை மறுத்து, a dead leader cannot lead a party என்ற உண்மையின் பக்கம் நிற்காமல் கடந்த காலத்தின் கைதியாளாட்டே சில கருத்துக்களை நீங்கள் முன்வைக்கிறீர்கள். கடந்த காலத்தில் சில தரவுகளை எடுத்துக்கொள்வது தவறல்ல. ஆனால் அது ஸ்டாலின் கலைஞர் விஷயத்தில் கலைஞரை விட ஸ்டாலின் மிஞ்சிவிட்டார். நிறுத்தவும். ஜெயலலிதா எடப்பாடி விஷயத்தில் ஜெயலலிதாவுக்கு பாதி அளவு கூட எடப்பாடி வரவில்லை. இந்த உண்மையை மறுத்துவிட்டு தரவுகளுக்கு எதிராக ஊடகங்களில் திமுக அதிமுக திமுக அதிமுக என்று பேசுகிறார்கள். இது அறமற்ற செயல், நியாயமற்ற செயல். சீமான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது 1.1. இதைத்தான் இந்த சர்வே கும்பல்களுக்கு கூறுகிறேன். போலி சர்வேகளே, மோசடி சர்வே கூட்டங்களே, இதே பாணியில் 2026 என் சகோதரன் சீமானுக்கு மெரிட்டா நான் சொல்றேன். சீமானுக்கு கொள்கை வேறு, என்னுடைய கொள்கை வேறு. ஆனா சீமான் என் சகோதரன் இல்லைன்னு ஆயிராது. அவரோட மெரிட் படி நான் சொல்றேன். நீங்கள் நடந்ததை மறுத்துவிட்டு பேச முடியாது. நடக்க போறதில் என்ன வேணுமானாலும் ப்ரெடிக்ட் பண்ணலாம். குட்டிக்கண்ணன் உங்கள் கருத்தை சொல்லலாம், ரவீந்திரன் துரைசாமி என் கருத்தை சொல்லலாம், மக்கள் முடிவு செய்வார்கள். ஆனால் நடந்த
சம்பவங்களின் அடிப்படையில் பார்த்தால் ஜெயலலிதாவின் செல்வாக்கு எடப்பாடிக்கு இல்லை, ஜெயலலிதாவின் ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி ஜெயலலிதாவுக்கு இல்லை. ஆனால் சீமானை மையமாக வைத்தே தெலுங்கு பிரமொழி சகோதரர்களை, அருந்ததியர் சகோதரர்களை கன்சால்டேட் பண்ணி ஸ்டாலின் கலைஞரை விட உயர்ந்து விட்டார். ஸ்டாலின் கொடுப்பது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை. ஜெயலலிதாவோட ஸ்ட்ரைக்கிங் ரேட் பெருசு, அந்த ஸ்ட்ரைக்கிங் ரேட் கலைஞருக்கு கிடையாது. ஸோ அது ஒப்பீடு என்றால் நியாயமாக, நாணயமாக, தரவுகளோடு இருக்க வேண்டும். எல்லோரும் கூறுகிறார்கள் எப்படியாவது சீமானை பற்றி ரவீந்திரன் துரைசாமி பேசிவிடுகிறார் என்று. ஆம், பேசுகிறேன். உண்மையை பேசுகிறானா, தரவுகளோடு பேசுகிறான் என்பதை நீங்கள் பாருங்கள். சரி சார், நீங்க மொழி சிறுபான்மையர்ன்ட்டு பிரேமலதா மாத்திரம் எடுத்துக்க முடியாது. ஏன் ஸ்டாலினும் எடுத்துக்கலாம், வைகோவும் எடுத்துக்கலாம். அப்படி இருக்கிறப்ப அவங்க கிட்ட சாலிடா அந்த மொழி சிறுபான்மையான தெலுங்கு வாக்குகள் வந்துடும் இல்ல. ஏன் பிரேமலதாவை வரணும்ட்டு வேண்டுகிறாரு ஸ்டாலின் அவர்கள்? அது 70-95 வந்துடும் இல்ல. 100க்கு 70 விழுக்காடு வருதுன்னா அது 95 விழுக்காடு வந்துடும் இல்ல. பிரேமலதாவும் இருந்தா கன்சால்டேட் ஆயிரும் இல்ல. காஸ்ட் கன்சால்டேஷன், ரிலிஜியஸ் கன்சால்டேஷன், லிங்குவிஸ்டிக் கன்சால்டேஷன் தானே ஓடுது. இதைத்தானே திமுக அரசியல் செத்துட்டு 1 இயர் வெர்சஸ் நான் 1 இயர், வெள்ளாள கவுண்டர் வெர்சஸ் நான் வெள்ளாள கவுண்டர், சாப்ட் இந்துத்துவா வெர்சஸ் கிறிஸ்டியன் முஸ்லீம், பறையர் வெர்சஸ் 1 இயர், நாம் தமிழர் வெர்சஸ் பிறமொழியாளர், சீமான் வெர்சஸ் பிறமொழியாளர், அருந்ததியர், பிரியாரிட்டி இடஒதுக்கீடு தவறு, நெளிஞ்ச தட்டுல 4-5 பற்கைகளை வச்சு என் பறையர் மக்களும் என் தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அவர்களிடமிருந்து கலைஞர் எடுத்து கொடுத்தது தவறு. கலைஞர் எங்களுக்கு தெய்வம். இரட்டை இலை காலம் எல்லாம் போய்விட்டது. நாங்கள் மு.க. ஸ்டாலினுக்கு தான் வாக்களிப்போம். இது அருந்ததியர் பெருமக்கள். ஜிடி நாயுடு பாலம், நாயுடு பேர் ஏன் பாலம் வைக்கிறார்? இது சீமான் கேள்வி. சி சுப்பிரமணியம் பேரில் பாலம் வைத்து டைலூட் பண்ணுகிறார் மு.க. ஸ்டாலின். ஸோ அரசியல் களம் மாறிவிட்டது, காட்சிகள் மாறிவிட்டது. முழுக்க இந்த சர்வே மோசடி கும்பல் மறைக்கும் ஒரு விஷயம். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது 1 விழுக்காடில் இருந்த சீமான் இன்னைக்கு 8.2 விழுக்காடு வாக்குகள். பல்ட்டி அடித்து சீமான் மாதிரி உறுதியா போல்டா நிற்க முடியாத இது சர்வே பார்ட்டிகள் நடந்த விஷயத்தை மறைத்து விட்டு போலியாக, பொய்யாக, போலரைசேஷனை புரியாமல் ஏட்டு சுரக்காய், காகித புலி, கருத்து கணிப்புகள் எல்லாம் குப்பை கூடைக்கு போகும். போலரைசேஷன் தான் வரும். அதற்கு திமுகவுக்கு கூடுதல் பலமாக தேவை. சரி, ஏன் இன்னும் திமுக நோக்கி போல ஏன் காத்துட்டு இருக்காங்க? ஏன் வெயிட் பண்றாங்க? அப்போனா அவங்களுக்கு அதிமுக போறப்ப இன்னும், ஏன்னா மோடியும் விஜயகாந்த் ரொம்ப அண்ணன் தம்பியாக இருந்த இதே பிரேமலதா தான் சொன்னாங்க. அப்படி இருந்தாங்கன்னா 24 அது பொய்த்து போய்விட்டதே குட்டி கண்ணான். சரி, இப்ப தேமுதிக வந்தா திமுக கூட்டணியை கொலாப்ஸ் ஆயிடுமே. அவங்களுக்கு அதிக தொகுதிகள் கொடுக்க வேண்டிய போயிடுச்சுன்னா பிசிக, 2 கம்யூனிஸ்ட் கட்சி, வேல்முருகன், அப்படி அவங்க கிட்டயே ரொம்ப இதுவாயிடுமே. அப்பனா திமுக நிறைய தொகுதிகள் போட்டியிட முடியாதுல 2021 நடந்த மாதிரி. ஜனநாயகத்தில் எல்லார் கருத்தும் மதிக்கத்தக்கது. என் நண்பர் குட்டிக்கண்ணன் கருத்தை மதிக்கிறேன். வரும் நாட்களில் உண்மை தெரிந்துவிடும் யார் சொல்வது சரி என்று. பார்க்கலாம் குட்டிக்கண்ணன். மிக்க நன்றி சார்.